அண்மை செய்தி. நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டு நீக்கிவிடுங்கள் என மல்லை சத்யா அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என மல்லை சத்யா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், விவரங்கள் என்ன வழங்கலாம்? மதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிர்வாக குழு கூட்டத்தில் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா பேசியிருக்கிறார். அவர் பேசியதில் குறிப்பாக நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டு விலக்கி விடுங்கள் என்று பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால்தான் துரை வைகோ தனது முதன்மை செயலாளர் பொறுப்பை நேற்று முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து விலகியிருந்தார். இந்நிலையில்தான் இன்று துரை வைகோ முதன்மை செயலாளர் பொறுப்பில் தொடர வேண்டும், அவரது ராஜினாமாவை தலைமை ஏற்கக்கூடாது என்று 40க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் ஒருமித்த குரலில் தலைமைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். மல்லை சத்யாவையும் கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பேசிய மல்லை சத்யா, நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டு விலக்கி விடுங்கள், துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நான் ராஜினாமா செய்ய தயார் என்று பேசியிருக்கிறார். கடைசி வரை வைகோ தொண்டனாக இருந்துவிட்டு போகிறேன். இவ்வாறு பேசிய மல்லை சத்யா, துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று முதலில் கூறியது நான் தான் என்றும் பேசியிருக்கிறார். குறிப்பாக துரை வைகோ அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து அவருக்கு தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பு வழங்கிய பின்னும் அதற்கு பின்பு முதன்மை செயலாளர் பொறுப்பு வழங்கிய போதும் முக்கியமாக எதிர்த்தவர் மல்லை சத்யா என்று தலைமை கழக நிர்வாகிகள் தரப்பிலும் துரை வைகோ தரப்பிலும் இந்த கருத்தானது சொல்லப்பட்டது. இந்நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து துரை வைகோ அரசியலுக்கு வர வேண்டும் என்று முதலில் குரல் கொடுத்தது தான் என்று மல்லை சத்யா இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து தன் மீது விமர்சனங்களும் கட்சியினர் அதிருப்தியில் இருப்பதால் நிர்வாகிகள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி தன்னை கட்சியை விட்டு விலக்கி விடுங்கள், துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தானும் அதை நேற்று முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து துரை வைகோ விலகியிருந்தார். அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதாகவும் காலையில் கூட பேட்டியில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் தானும் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக மல்லை சத்யா இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார்.